வணக்கம். ராஜராஜன் தர்பார் வரலாற்று துளிகள் 9th நவம்பர் 1914 இதே நாளில் சென்னை மீது குண்டு வீசிய எம்டன் என்ற கப்பல் அழிக்கப்பட்ட தினம் என்ற ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வரும்போது ஜெர்மனிய கப்பல் ஈச் மெஜஸ்டிஸ் ஷிப் என்று சொல்லக்கூடிய HMS எம்டன், அதோட கேப்டன் கார்ல் வான் மியூலர் என்பவர். இந்த ஜெர்மனி ஷிப்போட தொழில் என்னென்னா, இந்தியன் ஓஷனில் போயிட்டுருக்கிற கமர்ஷியல் ஷிப்ஸ் எல்லாம் அடிக்க வேண்டியது அதோட வேலை, அழிக்க வேண்டியது. குறிப்பாக பிரிட்டிஷ் ஷிப்ஸு கிட்டத்தட்ட 30 ஷிப்ஸை இது அழிச்சது. அந்த கேப்டன் ஒரு தடவை அந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் செப்டம்பர் 1914 போது சென்னை பக்கத்தில் வேகங்காலில் வரும்போது சென்னை மேலே ஒரு குண்டு போடுறார். அதோட லைஃப் டைம்லேயே அதை அட்டாக் பண்ண ஒரே சிட்டி சென்னை தான். அந்த குண்டு பர்மாஷல் கம்பெனி ஆயில் டேங்க் மேலே விழுது. நம்ம ஹைகோர்ட்டில் கூட அந்த குண்டு விழுந்த அடையாளம் இருக்கிறது. சென்னை மக்கள் எல்லாம் பயந்து பாதி பேர் மேலே சென்னையை வெக்கேட் பண்ணி போன டைம் அது. இது செப்டம்பர் 1914 நடந்தது. அதுக்கப்புறம் அந்த ஷிப்பு கொக்கோஸ் ஐலண்ட் ஆஸ்திரேலியா பக்கத்தில் போகும்போது அங்கே இருக்கிற ஆஸ்திரேலியா ஷிப்பு சிட்னி என்ற ஷிப்பால் இது அழிக்கப்படுகிறது. அழிக்கப்பட்ட தினம் இன்று 1923 ஹிட்லர் தன்னுடைய சகாக்களோட பவாரியன் கவர்மெண்ட்டை எதிர்த்து ஒரு கூ அட்டம் பண்ணுறார். அப்போ அரசு செய்யப்பட்ட தினம் இன்றைக்கு. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வரும்போது இவர் சாதாரண சோல்ஜர், அடிபட்டு இவர் ஃபர்தராக மிலிட்ரியில் இருக்க முடியாதுன்ற மாதிரி டிக்ளேர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக செயல்படுகிற சில குழுக்களுடைய செயல்களை கண்காணிக்கின்ற பொறுப்பு இவர் கொடுக்கப்படுகிறது. இவர் அந்த குரூப்பை பார்த்துட்ருக்கார், அவங்க செயல்களை எப்படி இருக்குதுன்னு. அப்போது அவங்க செய்கிறதெல்லாம் பார்த்துட்டு இவருக்கு அந்த குரூப் மேலே ஒரு பரிதாபம் ஏற்படுகிறது. அவங்கள பார்த்து இவர் சொல்கிறார், இந்த மாதிரி மோசமாலாம் பிளான் பண்ணுறீங்களே, இதோட நல்லா இப்படி பண்ணலாமே அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குறார். அதனால் அந்த குரூப்புக்கு தலைவனாக ஆகிவிடுகிறார். இவர் கண்காணிப்பதற்காக போனவர் அந்த கும்பலோட தலைவனாக ஆகிறார். அப்புறம் அவர் ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் ஒரு 100 பேரை கையில் வச்சுக்கிட்டு பீர் ஹால் என்ற இடத்துல அந்த பிரசிடென்ட் அண்ட் சான்சலர் இருக்கிற அந்த நிகழ்ச்சியில் அவர் சூழ்ந்து கொண்டு இந்த பில்டிங்கை என்னுடைய மிலிட்ரி என்னுடைய குரூப் சுற்றி வளைத்து விட்டது, நீங்கள் சரணடையணும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறார். அப்போ உண்மையான மிலிட்ரி அவர் அரெஸ்ட் பண்ணுறது. இவர் ஜெயிலில் போடுறதுக்கு முன்னாடி அவர் கோர்ட்டில் நிற்கும்போது அந்த கோர்ட்டில் ஜட்ஜு இவரை பார்த்து இவரோட சாப்ளின் மீசையெல்லாம் பார்த்து பரிதாபப்பட்டு இவருக்கு 5 வருஷம் சாதாரண தண்டனை கொடுக்குறார். அவருடைய குற்றத்துக்கு மரண தண்டனை இல்லை ஆயுள் தண்டனை கொடுக்கணும், ஆனால் 5 வருஷம் சாதாரண தண்டனை. அதுவும் ஜெயிலில் அடைக்கப்பட்ட 1 வருஷத்தில் நன்னடத்தை காரணமாக அவர் ரிலீஸ் செய்யப்படுகிறார். ஹிட்லர் நன்னடத்தை காரணமாக ரிலீஸ் செய்யப்படுகிறார். வெளியில் அடுத்த ஒரு 10-20 வருஷத்தில் அவரோட சுயரூபத்தை காட்டி இந்த உலகமே கலங்க வைத்தவர் அவர், உலகத்தையே கலக்கியவர் அவர். இந்த வேலுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ராஜராஜன் வாசன், இந்திய மறுமலர்ச்சி இயக்கம்.